நீர் இல்லாமல் உயிர் இல்லை. இந்தியாவின் நிலப்பரப்பில் தமிழ்நாடு சுமார் 4%, மக்கள் தொகையில் சுமார் 6% கொண்டுள்ளது. ஆனால் இந்தியாவின் நீர் வளத்தில் தமிழ்நாட்டிற்கு கிடைப்பது வெறும் 2.5% மட்டுமே. 95% மேற்பரப்பு நீரும் 80% நிலத்தடி நீரும் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளது. தமிழகத்தில் வற்றாத ஆறுகள் இல்லை. வடகிழக்கு பருவமழையே முதன்மை நீர் ஆதாரமாக உள்ளது. தமிழ்நாட்டின் நீர்வளத்தில் அணைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பாசனம், நீர் சேமிப்பு, வெள்ளக்கட்டுப்பாடு, நீர்மின்சாரம் என பல்வேறு தேவைகளுக்கு அவை பயன்படுகின்றன. காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள மேட்டூர் அணை தமிழ்நாட்டின் முக்கியமான பாசன ஆதாரங்களில் ஒன்று. பவானிசாகர் அணை தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு பெரிய மண் அணையாகும். அமராவதி அணை அமராவதி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள அமராவதி நகரில் கட்டப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணை என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சென்னகேசவ மலைகளுக்கு இடையில் தென்பெண்ணையாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு முக்கிய அணையாகும். முல்லை பெரியாறு அணை 1895ஆம் ஆண்டு ஆங்கிலேய நிர்வாகத்தால் கேரளாவில் தேக்கடி மலையில் உருவாகும் பெரியாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகில் வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட வைகை அணை 111 அடி உயரம் கொண்ட இவ்வணையில் 71 அடி உயரம் மட்டுமே நீரை சேமிக்க முடியும். கிருஷ்ணகிரி அணை என்பது தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு முக்கியமான அணையாகும். தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் மணிமுத்தாற்றின் குறுக்கே அமைந்துள்ள மணிமுத்தாறு அணை மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும். பாபநாசம் அணை திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் என்பது தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களின் கூட்டு நீர்ப்பாசன மற்றும் மின் உற்பத்தி திட்டமாகும். தமிழக விவசாயத்தின் மொத்த பரப்பில் பாதிக்கும் மேல் 57% பாசன வசதி பெற்றிருக்கிறது. ஒரு பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் நீர் அந்த பொருளின் வணிகத்துடன் மறைமுகமாக தொடர்புபடும். இதுதான் மறைநீர் அல்லது வர்ச்சுவல் வாட்டர். 1990இல் டோனி ஆலன் அறிமுகப்படுத்தியது. நீரை சேமிப்போம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம். இது போன்ற TNPSC முக்கிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.